வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி 71 டேஸ் சேலஞ்சில் இன்றைக்கி 98 700 இருந்தேன். இன்றைக்கி வந்து டே 8 இல்லையா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 100 கலோரிஸ், அதாவது 100 கிராம் கலோரிஸ் கொண்ட ஃபுட்டெல்லாம் நான் வந்து சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி காலையில் எழுந்திரிச்சோன்னே என்னோடய ஸ்கின் கேர், ஹேர் கேர் ரொட்டீன்லாம் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து நான் வந்து பான்ஸோட பிரைட் பியூட்டி பிம்பிள்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுற ஒரு க்ரீம் ஃபேஸ் வாஷ் போட்டு நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து மேட்ரிக்ஸோட சீரம் தான் 2-3 நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லாயிருக்கு. இது ரெண்டையுமே பண்ணிவிட்டு இது நல்லா வந்து பிம்பிள்ஸ்லாம் ரெடியூஸ் ஆகிருக்கு. ஹேருமே வந்து நல்லா ஸ்மூத்தாக ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஏன்னா நான் இப்போ தான் வந்து இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ 100 கிராம் கலோரிஸ் கொண்ட ஃபுட்டெல்லாம் என்னென்ன அப்படின்னா, ஒரு எக்கில் 90 கிராம் கலோரிஸ் இருக்குது, 6 கிராம் புரதம் இருக்குது. ஆரஞ்சு பழம் இருக்குது இல்லையா, ஆரஞ்சு பழத்தில் ஒரு 40 கலோரிஸ் விட்டமின் சி இருக்குது. தேங்காய் தண்ணி இருக்கு இல்லையா, தேங்காய் தண்ணியில் 100 ml தண்ணியில் 20 கலோரிஸ் தான் இருக்குது. 100 கிராம் ஆப்பிளில் 65 கிராம் கலோரிஸ் இருக்குது. பால் சேர்த்து அது காஃபி இருக்கு இல்லையா, பால் காஃபி, அது வந்து 90 கிராம் கலோரிஸ் இருக்குது. சர்க்கரை சேர்க்காமல் 70 கிராம் இருக்குது. வாழைப்பழத்தில் 90 கிராம் கலோரிஸ் இருக்குது. ஒரு கிளாஸ் அதாவது 200 ml மோரில் 78 கிராம் கலோரிஸ் இருக்குது. 300 கிராம் சாப்பாட்டில் 346 கலோரிஸ் இருக்குது. அதனால் டயட்டில் இருக்கவங்க சாப்பாடை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா 100 கிராம் சாப்பாடு அப்படின்னு கலோரியை மெயின் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து ஒரு இட்லியில் 50 கலோரிஸ் இருக்குது. ஒரு இட்லியில் 50 கலோரிஸ் இருக்குது. அப்போ 3-4 இட்லிலாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 150-200 கலோரிஸ் வந்து நமக்கு உடம்புல ஃபேட்டாக அதிகரிச்சிடும். ஒரு நாளைக்கு சராசரியாக நம்ம உடம்புக்கு எவ்வளோ கலோரிஸ் அப்படின்னா 2000 கலோரிஸ் தேவைப்படுது. அதாவது 26 to 50 வயசில் இருக்கவங்களுக்கு மட்டும். டயட்டில் இருக்கோம், உடல் எடையை குறைக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் 19 to 30 வயசு வரைக்கும் 2000 to 2400 கலோரிஸ் நம்ம உடம்புக்கு சராசரியாக தேவைப்படுது ஒரு நாளைக்கு. அப்படின்னு பார்க்குறப்போ நம்ம வந்து டயட்டில் இருக்கோம் அப்படிங்கிறப்போ நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம ஃபேட்டெல்லாம் நம்ம சேர்த்து வச்சுக்கோம் இல்லையா, அதை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு நம்ம வந்து ஒரு நாளைக்கு 1000 கலோரிஸ் கொண்ட ஃபுட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கோம். இப்போ வந்து 100 கிராம் அப்படின்னு கணக்கு வச்சு 100 கிராம் கலோரிஸ் கொண்ட ஃபுட்டெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு என்னென்ன சைடிஷ் ஃபுட்டு மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெயிட் லாஸ் ஈஸியாகவே ஆகலாம். அப்புறம் வந்து 31 to 59 வயசு வரைக்கும் 1800 to 2200 கலோரிஸ் மட்டும் தேவைப்படுது டயட்டில் இருக்கவங்களுக்கு மட்டும். நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறோம் இல்லையா, அப்போ வந்து ஒழுங்கான ஃபுட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ் ஆகும். நம்ம சாப்பாடு அதிகமாக சாப்பிடக்கூடாது. காலையில் வந்து ஒரு 8:30 போல் நல்லா வந்து சில்லுன்னு இருந்துச்சு கிளைமேட்டு. காலையில் என்னோடய வெயிட் லாஸ் ட்ரிங்க் குடிச்சிட்டு வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே போயிருந்தோம். அங்கே வந்து கிளைமேட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மேகமூட்டத்தோட ஒரு 8:30 மணி ஆயிடுச்சு. ஆனால் இன்னுமே வந்து நல்லா வந்து மேகமூட்டம் அப்படியே வந்து ஒரு 6 மணி மாதிரி சூரியனே உதிக்கலாம் அந்த அளவுக்கு இருந்துச்சு. அப்புறம் இது என்னோடய வெயிட்டை செக் பண்ணிவிட்டு எல்லாம் விட்டேன். இது வந்து நான் எதுக்கு நோட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனுக்காக. டெய்லியுமே நான் இதை பார்த்து நான் வெயிட் லாஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நானே அதை எதையும் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மோட்டிவேஷனுக்காக காலையில் வந்து உப்பு கறியை செஞ்சு எடுத்துருந்தாங்க நைட்டு. சரி, அதை வந்து ஒழுங்காக வேகலையா சரின்ட்டு அதை மறுபடியும் கரெக்ஷன் பண்ணி தக்காளி வெங்காயம்லாம் போட்டு பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பை பாய்.